வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக நம்ம தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கோம். இன்றைக்கி நான் 11th 12th புக்ஸை யூஜிடிஆர்பி மேத்ஸுக்கு ரெஃபர் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நான் அது விஷயமாக நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன். பார்க்கலன்னா பாருங்கள். நம்ம நம்மளுக்கு ரிலேட்டடாக அங்கே நிறைய டாபிக்ஸ் இருக்குது. நம்மளுக்கு யூஜிடிஆர்பியில் என்னென்ன சாப்டர்ஸ் இருக்கோ அதே சாப்டர்ஸ் அங்கே இருக்குது. அந்த சாப்டர்ஸில் உள்ள ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம சால்வ் பண்ணி பார்த்தோன்னா நம்மளுக்கு அது ஓரளவுக்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி 12th ஸ்டாண்டர்டில் தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் யூஜிடிஆர்பி யூனிட் 1ல் ஃபஸ்ட்டு டாபிக். அந்த டாப்பிக்லேருந்து நான் ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறேன். நம்ம ஏற்கனவே தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்து அதில் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி 12th ஸ்டாண்டர்டில் உள்ள ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண போகிறோம். இந்த பாருங்கள், ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் 17x² + 43x - 73 = 0. இதனுடைய ரூட்ஸ் ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு இருந்ததுன்னா ஆல்ஃபா +2 + b, பீட்டா +2 இந்த ரூட்ஸை வச்சு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்கேன். ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈக்குவேஷன் என்ன, இது ஸ்கொயர் ரூட் அது என்னது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னா x² - sum of the roots into x plus product of roots சரியா? இது ஈக்குவல் டு 0. அடுத்து இது கியூபிக் ஈக்குவேஷன். 3 ரூட் இருந்தது அப்படின்னா x³ - sum of roots into x plus sum of the roots taken 2 at a time. அதாவது 2 எடுக்கணும். sum of the roots taken 2 at a time into x plus minus அடுத்தது product of the roots equal to 0. இது 4th degree equation இருந்தா x⁴ minus அதே மாதிரி தான் sum of the roots into x³ plus sum of the roots taken 3 at a time into x² plus அடுத்து minus. அடுத்தது sum of the roots taken 2 at a time. அடுத்தது product of the roots alpha, beta, gamma, delta equal to 0. இதுதான் நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஜென்ரல் ஃபார்மேட்டு. அதாவது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக இருந்தால் எப்படி, கியூபிக் ஈக்குவேஷனாக இருந்தால் எப்படி, பை குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக இருந்தால் எப்படி அப்படிங்கிறத தான் நம்ம இதில் சொல்லியிருக்கோம். சரிதானா? பை குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக இருந்தால் எப்படி. இப்போது நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை வச்சு நம்மளுக்கு சம் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா + பீட்டா பீட்டா +2 ஆல்ஃபா +2 பீட்டா +2 இதில் சம் ஆஃப் த ரூட்ஸ் ax² + bx + c இருக்குன்னா சம் ஆஃப் த ரூட்ஸ் என்ன, ஆல்ஃபா + பீட்டா - b/a. ஆல்ஃபா பீட்டா ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் என்னன்னா c/a. சரியா? அப்போ இதில் a 17, b எவ்வளவு 43, c -73. ஓகேவா? இல்லை இதில் ஜென்ரலாக நம்ம a0x² + a1x + a2 இப்படி எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஓகே தான். சம் ஆஃப் த ரூட்ஸ் என்ன, அதாவது ஃபஸ்ட்டு இது நெகட்டிவில் வரும் -a1/a0. அடுத்தது பாசிட்டிவ் ஆகும். ப்ளஸ் மைனஸ் மாறி வரும். இதான் இதை இதை அப்படி வச்சுட்டோம்னா இதை கியூபிக் ஈக்குவேஷன் பை குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய சாய்ஸ் தான். நீங்கள் இப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, இப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி. ஈக்குவல் சம் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா + பீட்டா -43/17. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா பீட்டா -73/17 -73/17 c/a. சரிதானா? இப்போ நம்மளுக்கு சம் ஆஃப் த ரூட்ஸ் எப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். அப்ப இதனுடைய சம்மேஷனை கண்டுபிடிக்கணும். சம் ஆஃப் ரூட்ஸ் என்ன, சம் ஆஃப் ரூட்ஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா +2 + பீட்டா +2 அப்படின்னா ஆல்ஃபா + பீட்டா +4ன்னு வந்துடும். ஆல்ஃபா + பீட்டா தான் இருக்கு -43/17 +4 ஈக்குவல் டு 4 7 28க்கு 8 மீதி 2 68 -43/17
அப்போ நம்மளுக்கு என்ன வரும்? 15 25 25 இல்லையா? 25/17. 25/17. Sum of the roots எவ்வளோ வருது? 25/17 வருது. அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் என்ன வரும் நம்மளுக்குன்னு பாருங்க. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் என்னது? ஆல்ஃபா ப்ளஸ் 2 இன்டூ பீட்டா ப்ளஸ் 2 ஈக்குவல் டு ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் 2 பீட்டா ப்ளஸ் 2 ஆல்ஃபா ப்ளஸ் 4 ஈக்குவல் டு ஆல்ஃபா பீட்டா என்னன்னு நம்மளுக்கு தெரியும். -17 -73/4 plus 4 plus 2 into alpha plus beta. சரியா? அப்போ -73/17 -73/17 plus 4 plus 2 into alpha plus beta value இந்த இருக்கு -43/17 -43/17 ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. சிம்பிளிஃபை பண்ணி கண்டுபிடிச்சுக்கோங்க. -91/17 வருது. எவ்வளோ வருது? -91/17 வருது. செக் பண்ணிக்கோங்க. அப்போ ஈக்குவேஷன் இதில் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. x² மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் என்னது? 25/17 17x ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் என்ன வந்திருக்கு? -91/17 ஈக்குவல் டு 0. -91/17 ஈக்குவல் டு 0. அப்போ ஆன்சர் வந்து நம்மளுக்கு என்னது? 17x² minus 25x minus 91 equal to 0. சரிதானா? இதுதான் என்னது? நம்மளோட ஈக்குவேஷன். சரிதானா? இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் இந்த கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஈக்குவேஷனுடைய ஆல்ஃபா ப்ளஸ் 2 கமா பீட்டா ப்ளஸ் 2க்கான அதை ரூட்ஸாக வச்சிருக்கக்கூடிய ஈக்குவேஷன். அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. இஃப் ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஆல்ஃபா பீட்டா இதே மாடல் தான். ஆல்ஃபா பீட்டா வந்து ரூட்ஸ் ஆஃப் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னா எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்கோம். எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா 2x² மைனஸ் 7x ப்ளஸ் 13 ஈக்குவல் டு 0. இல்லை ஆல்ஃபாவும் பீட்டாவும் ரூட்டு. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் ரூட்ஸாக இருந்ததுன்னா ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ நம்மளுக்கு x² மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. அப்போ நம்மளுக்கு என்னெல்லாம் வேணும்? ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் வேணும், ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் வேணும் இல்லையா? இப்போ இதில் a0 ஈக்குவல் டு எவ்வளவு? 2. a1 equal to எவ்வளவு? -7. a2 equal to எவ்வளவு? 13. sum of the roots என்ன? -a1/a0. அப்போ 7/2. product of the roots என்னது? 13/2. சரியா? இப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. சரியா? எக்ஸ்பேண்ட் பண்ணி பாருங்க தெரியும். ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஆல்ஃபா பீட்டா மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா கேன்சல் ஆகி இது வந்துடும். அப்போ இதில் வந்து 49/4 மைனஸ் இது 2 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா 13. 13. அப்போ நம்மளுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு 49 மைனஸ் 12 52/4 equal to -3/4. ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் எவ்வளவு? -3/4 வருது. இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. x² மைனஸ் -3/4x ப்ளஸ் இது என்னது? ஆல்ஃபா பீட்டா த ஹோல் ஸ்கொயர். அப்போ 169/4 ஈக்குவல் டு 0. அப்போ x² ப்ளஸ் 3/4x ப்ளஸ் 169/4 ஈக்குவல் டு 0. இப்போ 4x² ப்ளஸ் 3x ப்ளஸ் 169 ஈக்குவல் டு 0. சரியா? 169 அதாவது x² சம் ஆஃப் த ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். அவ்வளோதான் நம்மளுக்கு ஃபார்முலா. இது கியூபிக் ஈக்குவேஷனாக இருந்தால் அதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணணும். கியூபிக் ஈக்குவேஷனாக இருந்தால் அப்படியே என்ன செய்யணும்? எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இன்னொரு இதையும் போட்டுக்கணும். சரிதானா? இப்போ அடுத்தது
நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பீட்டா காமா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் எக்ஸ் கியூப் ப்ளஸ் பி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் கியூஎக்ஸ் ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு 0. என்ன கொடுத்துருக்குன்னு பார்ப்போம். அடுத்த ப்ராப்ளம் எக்ஸ் கியூப் ப்ளஸ் பி எக்ஸ் ஸ்கொயர் கியூபிக் ஈக்குவேஷன் வந்துருச்சு இல்லையா. எக்ஸ் கியூப் ப்ளஸ் பி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் கியூஎக்ஸ் ப்ளஸ் 4 ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு 0. ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சம்மேஷன் ஆஃப் 1 பை பீட்டா காமா என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா. இப்போ a0 ஈக்குவல் டு 1, a1 ஈக்குவல் டு p, a2 ஈக்குவல் டு q, a3 ஈக்குவல் டு என்னது r. இதுல 3 ஈக்குவேஷன் 3 டிகிரி 3 இருக்கிறதுனால நமக்கு ஆல்ஃபா பீட்டா காமான்னு 3 ரூட்ஸ் வரும் இல்லையா. அப்போ sum of the roots alpha plus beta plus gamma equal to minus a1 by a0 எவ்வளவு minus p. அடுத்தது sum of the roots taken 2 at a time. sum of the roots taken 2 at a time என்ன வரும் a2 by a0 a2 by a0 equal to q. அடுத்தது product of the roots alpha beta gamma is equal to minus a3 by a0 alternate plus minus வரும் equal to minus r நம்ம இதோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். அப்போ 1 by summation beta gamma equal to 1 by beta gamma plus 1 by gamma alpha plus 1 by alpha beta. சரியா. LCM எடுத்துக்கோங்க. LCM எடுத்தீங்கன்னா ஆல்ஃபா பீட்டா காமான்னு LCM எடுத்தீங்கன்னா ஆல்ஃபா பீட்டா காமா வரும். அப்போ இங்கே என்ன இல்லை ஆல்ஃபா இல்லை, இங்கே என்ன இல்லை பீட்டா இல்லை, இங்கே என்ன இல்லை காமா இல்லை. அப்போ ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் காமாவோட வேல்யூ எவ்வளவு மைனஸ் பி. கீழே ஆல்ஃபா பீட்டா காமாவோட வேல்யூ மைனஸ் ஆர். அப்போ மைனஸ் பி பை மைனஸ் ஆர் ஈக்குவல் டு நம்மளுக்கு ஆன்சர் என்னது பி பை ஆர். சரிதானா. அடுத்தது ஃபைண்ட் த சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ரூட்ஸ். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்கு. போட்டு பார்க்கலாம். இது வந்து பைக்வாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ax⁴ plus c bx cube plus cx square plus dx plus e equal to 0. இது ஒரு பைக்வாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். இந்த k not equal to 0. இது fourth ப்ராப்ளம். சரிதானா. fourth ப்ராப்ளம். ஏற்கனவே 3 ப்ராப்ளம் போட்டு இது 4வது ப்ராப்ளம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ax⁴ plus bx³ plus cx² plus d. இதில் என்ன கேட்டிருக்குன்னா ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பிளஸ் காமா ஸ்கொயர் பிளஸ் டெல்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்கு. இதுதான் நம்மளுக்கு கேட்டிருக்கு. அப்போது முதல்ல ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டா கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னால் a0 என்ன a1 என்ன a2 என்னன்னு எழுதி வச்சுக்கோங்க. a0 is equal to a, a1 equal to b, a2 equal to c, a3 is equal to d, a4 equal to e. சரியா. அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா மைனஸ் a1 by a0 மைனஸ் b by a. Sum of the roots taken 2 at a time. Sum of the roots taken 2 at a time. a2 by a0 c by a. Sum of the roots taken 3 at a time equal to minus d by a. அடுத்தது product of the roots alpha beta gamma delta equal to e. சரியா. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பிளஸ் காமா ஸ்கொயர் பிளஸ் டெல்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா பிளஸ் டெல்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 into sum of the roots taken 2 at a time. Sum of the roots taken alpha beta beta gamma gamma delta அப்படி 6 எண்ணம் வரும். சரியா. அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இது வந்து ஃபார்முலா தான். இது வந்து அந்த சாதாரண அந்த ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா நம்ம என்ன போடுவோம் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் 2bc ப்ளஸ் 2caன்னு போடுவோம் இல்லையா. அதே இதுதான் 4 டைம்ஸ்க்கு என்ன வரும்
ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் டி ஸ்கொயர். அடுத்தது ஒவ்வொன்று 2 2 2ab 2bc 2ca 2da அப்படி 6 எண்ணம் வரும் இல்லையா? அதை தான் நான் இங்கே போட்டிருக்கேன். ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டா த ஹோல் ஸ்கொயர் என்ன வருது? பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் 2 இன்டூ சமேஷன் ஆல்ஃபா பீட்டா என்னது? சி பை ஏ 2c. அப்போ ஆன்சர் என்னன்னு பாருங்க, பி ஸ்கொயர் மைனஸ் 2ac பை ஏ ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். நான் ஏ ஸ்கொயரை கீழே காமனாக எடுத்துருக்கேன். பி ஸ்கொயர் மைனஸ் 2ac பை என்னது? ஏ ஸ்கொயர். சரிதானா? இதுதான் என்னது நம்மளுடைய ஆன்சர். ரைட்டா? இந்த மாதிரி 12th உள்ள எல்லா ப்ராப்ளம்ஸையும் தொடர்ந்து கண்டினியூஸாக சால்வ் பண்ணிகிட்டே வர போகிறேன். அதனால் நம்மளுக்கு வந்து இன்னும் நோட்டிஃபிகேஷன் வரல அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு இன்னும் போதுமான அளவு டைம் இருக்குது. அதனால் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 11th 12th புக்ஸ் எல்லாமே ரிவைஸ் பண்ணி வச்சுட்டோன்னா என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் நம்மளுக்கு ஃபேஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் வந்து இப்போ 11th 12th ரிவைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். உங்களுக்கு 2வது இருக்கும் கொஞ்சம் பேசிக்ஸில் டவுட்ஸ் இருந்தால் கூட இதெல்லாம் போடும்போது உங்களுக்கு கிளியர் ஆகிரும். நம்மகிட்ட வந்து யூஜிடிஆர்பி மேத்ஸுக்கான கம்ப்ளீட் கோர்ஸ் இல்லை 17th June 2026 அன்னைக்கு கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். கம்ப்ளீட் கோர்ஸ் வித் 10,000 MCQs. அதாவது கம்ப்ளீட் கோர்ஸில் டீட்டெயில்டு லெக்சர்ஸும் ஒரு 10,000 MCQஸையும் டிஸ்கஸ் பண்ணுவேன். அந்த கோர்ஸ் வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை MCQs மட்டும் போதும்னா அந்த 10,000 MCQs மட்டும் ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் வந்து ரெக்கார்டடு லைவு டெஸ்ட்டு எல்லாம் சேர்த்து 10,000 MCQs கவர் ஆகும். ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள் ஷார்ட்கட்ஸ் சொல்லிடுவேன். அது போக நம்மளுக்கு வந்து இன்னும் வேறு என்ன அடுத்து உள்ளது டெஸ்ட் பேட்ச். அடுத்து டெஸ்ட் பேட்ச்சில் என்னன்னா டெஸ்ட் பேட்ச் வித் லைவ் செஷன், டெஸ்ட் பேட்ச் வித்தவுட் லைவ் செஷன்ஸ் இருக்குது. வித் லைவ் செஷன்னா நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து எக்ஸாம் வரைக்கும் டெய்லி 100 MCQs சால்வ் பண்ணுவேன். அது நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு தான் லைவ் செஷன் கொடுப்பேன். அது வரைக்கும் டெஸ்ட்டு போய்கிட்டு இருக்கோம். டீட்டெயில் ஒரு 3,000+ MCQs டெஸ்ட்டில் வரும். லைவ் செஷனில் ஒரு 5,000+ MCQs வரும். இந்த டெஸ்ட் பேட்ச் வித் லைவ் செஷனில் ஜாயின் பண்ணிங்கன்னா ஒரு 8,000 MCQஸை கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கலாம். இது வேணும் அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு நீ வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். OVM ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ரிஸ்கிரைப் புக் எல்லாமே கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் வாட்ஸ்அப் சேனல்லலாம் டெய்லி ஒரு MCQ போலில் கொடுத்துட்ருக்கேன். அதை வந்து டெலகிராம் குரூப்பில் ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷனோடு கொடுக்குறேன். ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி ஒரு MCQ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷனோடு கிடைக்கும். வாட்ஸ்அப் சேனலில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறதுக்கான சான்ஸ் இல்லை, அதனால் கொடுக்கல. யூடியூப் கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் நான் MCQ கொடுத்துட்ருக்கேன். தொடர்ந்து நம்மளை ஃபாலோ பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்குமே நம்மளுடைய சேனல் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். OVM ஆப்பில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ரிஸ்கிரைப் புக்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய ஆன்லைன் பேட்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னால் நம்மளுடைய கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். போய் பார்த்துட்டு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்டு ஷார்ட்ஸ் எல்லாத்தையுமே பாருங்கள்.